கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிங்க. மஸ்ட்டு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கினா தான் ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆப்பில் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறோன்ற லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் சம்பாதிக்கலாம். என்ன தான் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி பேசியிருந்தாலும் பட் கரெக்டான இதுக்கான அண்டர்ஸ்டாண்டு புரியுதில் இருந்துக்காது. ஸோ நண்பா இந்த ஒரு ஆப்பில் இந்த ஒரு ஆப்பில் என்னுடைய ஃப்ரெண்டு என்ன தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு ஆப்பில் எனக்கு ஸ்டார்டிங்கில் விளம்பரம் பார்க்குறப்ப ரொம்ப கடுப்பாக தான் ஆச்சுது. என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான், மச்சான் இந்த ஒரு ஆப்பில் வந்து விளம்பரம் பார்த்தாவே நம்மளால் ஒரு நாளைக்கு 5 ரூபா எடுத்துக்கலாமா, எந்த ஒரு காசை கட்ட தேவையில்லடா, ஃப்ரீயாகவே பார்த்தோன்னா நம்மளால் மாதம் 150 ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம் மச்சான். அது மட்டும் இல்லைடா, இந்த ஒரு ஆப்பில் விளம்பரம் பார்த்து மாதம் நம்ம 150 ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். சரிடா மச்சான் ஏதோ சொல்கிறேன், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு தான் சொன்னேன் அவங்கிட்ட. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி மாதம் 150 ரூபாய் எடுத்துகிட்டு வந்தேன். என்னவோ தெரியல, இன்றைக்கி அவங்க ஸ்டார்டிங்கில் 5 ரூபாய்க்கு கொடுக்க வச்சு தான் இன்றைக்கி என்னால் மாதமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆப்பில் என்னால் மந்த்லி 26,000 ரூபாய்க்கு மேலே வந்து இந்த ஒரு ஆப்பில் வந்து நான் சம்பாதிச்சிட்ருக்கேங்க. ஸோ நீங்கள் கூட கேட்கலாம் நண்பா, ஒரு நாளைக்கு 5 ரூபா கொடுத்தாலும் மாதம் வந்து 150 ரூபா தான் எடுக்க முடியும் நண்பா, அதை வச்சுட்டு நான் எப்படி நண்பா ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னு. ஸோ இதே கொஷினும் இதே திங்கிங்கை என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. என்னவோ எதுன்னு தெரியல. ஸோ அப்படி நினச்சதால தான் இன்றைக்கி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 26,000 வந்து நான் சம்பாதிச்சிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன எதுன்னு தெரியாமல் இருந்தேன். சென்னையில் போய் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ 12 மணி நேரம் ஒர்க் பண்ணி, சென்னையில் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணி, ஸோ ரோட்ரா திரிஞ்சு என்ன எதுன்னு தெரியாமல் சுட்டியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு அந்த கடவுளுக்கு நான் ஒரு நன்றி சொல்லியிருக்கேன். என்னவோ எதுன்னு தெரியல, என்ன வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஸ்டார்டிங்கில் இதை பற்றி இந்த ஆப்பை பற்றி சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு ஆப்பை நீ வந்து வீடியோ பாருடா, ஸ்டார்டிங்கில் வந்து 5 ரூபா தருவாங்க, மாதம் வந்து 150 ரூபா எடுத்துக்கலான்னு சொன்னான். நானும் சொல்லியிருந்தேன், அடே விளம்பரம்லாம் பார்க்கணுமா, இதெல்லாம் எவன்டா பார்த்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அவன் சொன்னதுக்காக அவனுக்காக நான் இந்த ஒரு ஆப்பை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னோட அனுபவத்துலேருந்து நான் பார்க்குறப்போ கடந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிட்டு இருந்தேன். இது எனக்கு கொடுத்த ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ இந்த ஒரு ஆப்பை என் ஃப்ரெண்டு என் கண்ணை முன்னாடி எத்தனை வந்து நிற்கலைன்னா, ஸோ நான் எங்கேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோடை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட திட்டு வாங்கினா அங்கே 8 மணி நேரம் வேலை பார்த்துன்னு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். பட் இந்த ஒரு ஆப்பில் இருந்து நான் நல்லாவே சம்பாதிச்சு இன்றைக்கி ஒரு நல்ல முன்னிலையில் நான் வந்துட்டுருக்கேன். மாதம் 26,000 சம்பாதிச்சிட்ருக்கேங்க. ஸோ நண்பா நீங்களும் வந்து பண்ணலாம். ஸோ நான் எப்படி என்ன பண்ணணும் எதை பண்ணணும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய சித்தப்பா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு என்னுடைய கடவுளுக்கு எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லியிருக்கேன் நண்பா. இன்றைக்கி யாராச்சும் நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்களும் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணணும் ஏர்ன் பண்ணணும் அப்படி நீங்கள் யாராச்சும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், டிஸ்ட்ரிக்ட், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஸோ இந்த டீட்டெயில்ஸை அந்த டெலகிராம் உள்ள குரூப் அட்மின் கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட் இல்லாமல் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஐடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் நீங்கள் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் மைவித்ரி ஆப்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடியே வந்து கிளியராகவே இன்னும் வீடியோ கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனாக ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா ஸோ இருந்தாலும் மேலே வர ஐ பட்டன் லிங்க்கு வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி அந்த வீடியோ கிளிக் பண்ணி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவரும் வீட்டில் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சும்மா தான் அப்படி இருப்பார். அவரும் என்ன எதுன்னு விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் மொத்தம் கற்றுக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிக்கங்க நண்பா. ஸோ பேக் டு ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ ஓகே நண்பா, இந்த ஆப்போட அப்படி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நண்பா இந்த ஆப்பில் மைவித்ரி ஆப்ஸோட ப்ரைவேட் லிமிட்டோட பர்ச்சேஸ் பிளானை வந்து அப்கிரேட் பண்ணுறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். நண்பா இந்த ஒரு ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 ரூபா எடுத்துக்கலாம் நண்பா. ஸோ நீங்கள் வந்து ஆட்ஸ் பார்க்குற போல் வரும். ஸோ ஒரு நாளைக்கு ஆட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு
5 ரூபா தருவாங்க. ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தோட இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பிளான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 360 ரூபா பே பண்ணி ஸோ ஹெர்பலோட ஃபேஸ் கேர் பேக்கை நம்ம வந்து பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா ஒரு நாளைக்கு 7 ரூபா தருவாங்க. ஸோ மாதத்துக்கு 210 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கான அமௌண்ட் இல்லை நண்பா. ஸோ லைஃப் லாங் நீங்கள் வந்து எத்தனை மாதம்னா 210 ரூபா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எம், இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆயுர்வேதிக் கேப்சலோட பர்ச்சேஸோட பிளான். இது வந்து பார்த்தீங்கன்னா 3660 ரூபா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அந்த பொருளை நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸில் ஒரு நாளைக்கு மட்டுமே 12 ரூபா கொடுப்பாங்க. ஸோ மாதம் 360 ரூபா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம், நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நண்பா. மாதத்துக்கு ஒரு வாட்டி. என்ன நண்பா இவ்வளோ தான் இதோட பர்ச்சேஸ் பிளான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கும் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போல் நெக்ஸ்ட் அப்கிரேடு இருக்குது. ஸோ அடுத்த பிளான் எஸ்எம்முக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு மெம்பர்னு இருக்குது, அது வந்து ஜிஎம். அதுக்கு பார்த்தோன்னா 30,060 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஸோ ஒரு நாளைக்கு மட்டுமே உங்களுக்கு 120 ரூபா ஆட்ஸ் வந்து கொடுப்பாங்க. மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ 3,060 ரூபா வந்து நீங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பர்ச்சேஸ் பிளான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைமண்ட் மெம்பர் சொல்லுவாங்க, அது வந்து டிஎம். அதுக்கு பார்த்தோன்னா 60,060 ரூபா நீங்கள் பே பண்ணி ஸோ ஆயுர்வேதிக் கேப்சல் பொருளை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அவங்க வந்து பொருளையும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 240 ரூபா, மாதம் பார்த்தீங்கன்னா 7,200 வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு மந்த்லி எடுத்துக்கலாம். பட் இது ஒரு மாதத்துக்கான அமௌண்ட்டு தான் நம்ம வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா. நம்ம எத்தனை மாதம்னா லைஃப் லாங் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடியே வந்து வீடியோ வந்து இன்னும் கிளியராகவே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோவில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா நிறையவே டவுட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வீடியோ செக் பண்ணி ஃபுல்லாக என்ன எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைமண்டுக்கான அப்கிரேட் பர்ச்சேஸ் பிளான். ஸோ இதுதான் நண்பா இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது சிஎம், இதுதான் பெஸ்ட்டான்ட்டு. ஸோ நானும் வந்து இந்த சிஎம் பிளான் தான். கிட்டத்தட்ட இது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1,21,260 ரூபா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட சம்திங் 1,20,160 ரூபா சம்திங் பே பண்ணுற போல இருக்குது. ஒரு 400 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் பே பண்ணி கடந்த பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டு இருக்கேங்க. ஸோ பொருளும் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் கேப்சலும் வாங்கி நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது போடுறப்ப நல்லா வெயிட் லெஸ் எல்லாமே கெயின் ஆகுது. ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் பார்த்தீங்கன்னா மாதமே இந்த ஒரு பொருளை வந்து இன்கம்மை வாங்கிட்டு ஸோ பொருளும் வந்து சாப்பிட்டுட்டு ஸோ நானும் மாதமே கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சேன். எனக்கு கீழே நிறையவே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறது மூலிமா கிட்டத்தட்ட என்னுடைய டவுன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா 2 சிஎம் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது சாரி டைரக்டில் மட்டுமே, டவுன்லைனில் 2 பேர். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாளைக்கு 880 ரூபா நான் வந்து எடுத்துருக்கேன் நண்பா. ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இதை வந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆயிடுச்சு. நீங்கள் எப்போ நினச்சா நீங்கள் உடனே கூட நீங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பொறுமையாக தான் நண்பா பண்ணணும். ஸோ இதை பற்றி இன்னும் நான் கிளியராக வந்து போட்டிருக்கேன். எப்படி ஆட்ஸ் பார்க்கணும், எப்படி வீடியோ பார்க்கணும், ஸோ எப்படி வந்து பிஎம் அப்கிரேட் பண்ணணும், எஸ்எம் அப்கிரேட் பண்ணணும், அந்த டைமண்ட் எப்படி அப்கிரேட் பண்ணுறது, சிஎம் எப்படி அப்கிரேட் பண்ணுறது ஆல்ரெடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க நண்பா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் இதை வந்து எப்படி நண்பா ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஆப்போட டேஷ்போர்டில் 3 டாட் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி கார்னரில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளான் அப்கிரேட் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎம் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஸ்டோர் டீட்டெயில்ஸ் வழியாக வந்து பே பண்ணுற போல் இருக்கும். அதுவும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த எஸ்எம் இந்த சிஎம்மு இதெல்லாம் நீ அப்கிரேட் பண்ணுற போல் இருந்தால் இந்த பிளான் அப்கிரேட் ரிக்வெஸ்ட் ஸ்டோரில் வந்துட்டு சிஎம் எஸ்எம்
அண்டு டிஎம் நீங்கள் என்ன அப்கிரேட் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனிலேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கால் வரும். ஸோ அவங்க கால் பண்ணி நீங்கள் பேசிட்டிங்கன்னா அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். நான் உங்களுக்கு இது டிஸ்பிளே பண்ணி ஸ்க்ரீன் கேப்சர் போதாவே நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் என்ன போகிறீங்களோ ஸோ அதுக்கான பர்ச்சேஸ் பிளான் ஆல்ரெடி காட்டியிருந்த போல் நீங்கள் இப்போ சிஎம்னா அதுக்கேற்ற அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய ஆப்பு பின் லிஸ்ட்டுக்கு ஒரு பின்னு வரும். அந்த பின்னை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிடுவீங்க சிஎம்முக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு 480 ரூபா எடுத்துக்கலாம் நண்பா. ஸோ இதுவும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் டவுட்னா சிம்பிளாக ஓவரெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நண்பா. இது கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அகைன் என்னால் வந்து இப்போ பண்ண முடியாத காரணத்தால் ஸோ நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்க நண்பா. இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ புதுசாக பார்க்குறீங்களே தான் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக என்ன எதுவும் புரியாமல் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிடும் நண்பா. ஸோ இவ்வளோ தான் மெத்தடு. நீங்கள் வந்து இப்படி தான் நண்பா ஒரு அப்கிரேடோ பிளான் பண்ணி நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஸோ என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நெகட்டிவ் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆல்ரெடியும் வந்து நிறைய பேர் கத்திட்டு என்னென்னோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. நானும் அப்படி தான் நினச்சி பயந்து பண்ணியிருந்தேன். என்ன தான் பயந்தாலும் இப்போ எனக்கு சுத்தமாக பயம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து அவ்வளோ அமௌண்ட் எடுத்துட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய் மேலே வந்து தாண்டி போயிட்டு என்னென்னோ வாங்கிட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கான். ஸோ எல்லாமே பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணியிருந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய சித்தப்பாவுக்கும் ஸோ எல்லாருக்கும் சேர்ந்து என்னுடைய கடவுளுக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன். ஸோ நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட்டால் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பை பை, ஸ்ரீ நண்பா. தேங்க்யூ.